வெல்கம் டு முத்துக்குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 3ல் இருக்க செய்யுள் பகுதி மற்றும் உரைநடை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செய்யுள் பகுதி பார்க்கலாம், அதுக்கப்புறம் உரைநடை பார்க்கலாம். செய்யுள் பகுதியில் மொத்தம் 3 கவிதை பேழைகள் இருக்குது. காவடி சிந்து, குறுந்தொகை, புறநானூறு. ஃபஸ்ட்டு காவடி சிந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் குறுந்தொகை, அதுக்கப்புறம் புறநானூறு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காவடி சிந்து. காவடி சிந்து எழுதுனது யாருன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் எழுதியிருக்காரு. முதல்ல காவடியை பற்றி பார்க்கலாம். காவடி தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ஒன்று. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும், அதாவது முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்து ஆடுறது வழக்கம். காவடி எடுத்துகிட்டு போகிறவங்க சுமையை எண்ணாமல் பாடினபடியே காவடியை எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக தான் இந்த வழிநடை பாடல்களை இயற்றியுள்ளனர். இப்போது காவடி சிந்துவில் என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னா, கோயில் வளம் அப்படின்ற பாடல் கொடுத்துருக்காங்க. சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் செகமெச்சிய மதுரை கவியதனை புயவரையிற் புனை தீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம்பணி நேசன் உறைவர மேதரு கழுகாசலபதி கோவிலின் வளம் நான்மரவாதே சொல்வன் மாதே கோபுர துத்தங்க தூவி உம்பர் கோபுர துக்கப்பால் மேவி கண்கள் கூசப்பிற காசத்தொளி மாசற்று விலாசத்தொடு குலவும் புவி பலவும் நூபுர துத்துணி வெடிக்கும் பதனுன்னடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முள ஓசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும் சந்நிதியில் துஜஸ்தம்பம் பின்னில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார் பல கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னிக் கரங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கணம் மொழிப்போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கனல் எரிய மெழுகாய் வருபவர் எவரும் இகமேகதி காண்பார் இன்பம் பூண்பார். இப்போ இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, சென்னிக்குளம் என்னும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான கவிமாலையை தன் மலை போன்ற அகன்ற தோளில் சாத்திக் கொள்கிறான் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுரமான அப்படின்னா இனிமையான அப்படின்னு அர்த்தம். நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் இனிமையான கவிமாலையை தன் மலை போன்ற அகன்ற தோளில் சாத்திக் கொள்கிறான் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கழுகுமலை தலைவன் முருகனின் கோவில் வளத்தை நான் சொல்கிறேன். இதில் கழுகுமலை தலைவன்னு முருகனை சொல்லியிருக்காரு. இதில் முருகன் கோவில் எப்படி திகழுதுன்னா, கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி காவடி எடுத்து போகும்போது திருப்புகழ் பாடும் முழக்கமானது அமராவதி பட்டினத்தில் இருக்க தேவர்களின் செவியை சென்று அடையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவடி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, தங்கத்தினும் மேலான காவடியை தோளில் தூக்கிட்டு கனல்ல உருகின மெழுகுவர்த்தி மாதிரி முருகனை நோக்கி வேண்டி வரும் பக்தர்கள் அருளை பெற்று இன்பம் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அப்புறம் இதில் சில அறிஞர் பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. ஜகம்னா உலகம், புயம்னா தோல், வரைனா மலை, வண்ணம்னா அழகு, கழுகாசலம்னா கழுகு மலை, துவஜஸ்தம்பம்னா கொடிமரம், சலராசினா கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள், விலாசம்னா அழகு, நூபுரம்னா சிலம்பு, மாசுனம்னா பாம்பு, இஞ்சினா மதில், உம்பர்னா தேவர், புயல் அப்படின்னா மேகம், கரங்கும்னா சுழலும். காவடி சிந்துவோட ஆசிரியர் யாருன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம்தான் இந்த காவடி சிந்துன்னு சொல்கிறாங்க. இந்த பாடலுக்கு மெட்டுக்கள் அமைத்தவர் யாருன்னா அண்ணாமலையார் தான். இந்த பாடலை இயற்றி அதற்கு இவரே மெட்டுக்களும் அமைச்சிருக்காரு. தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். காவடி சிந்தின் தந்தை யாருன்னு கேட்டால் சென்னிக்குளம் அண்ணாமலையார். இவர் இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்திருக்காரு. எப்போன்னா அவருடைய 18 வயசுலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராக இருந்தார். சென்னிக்குளம் அண்ணாமலையார் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா, வீரை தலபுராணம்,
வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கோமதி அந்தாதி, கருவை மும்மணி கோவை, காவடி சிந்து இதெல்லாம் இவருடைய நூல்கள். குறுந்தொகை. அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர், கொல்லோ தண்டுடை கையார் வெண்டலைச் சிதவலர் நன்று நன்றென்னும் மக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனத்தவையே. இது குறுந்தொகையோட 146வது பாடல். இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா வெள்ளி வீதியார். இந்த பாடல் எந்த திணையை சார்ந்ததுன்னா குறிஞ்சி திணையை சார்ந்தது. துறை. தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி வரவிடுப்ப, தன் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரவை நமர் ஏற்று கொண்டனர், நீ கவலை ஒளிவாயாக என்று தோழி கூறியது. இந்த பாடல் எந்த பாவகையை சார்ந்ததுன்னா நேரிசை ஆசிரிய பாவகையை சார்ந்தது. துறை விளக்கம். தலைவன் தலைவியை மனம் முடிப்பது பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறான். தலைவி அப்போது எங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று கலங்குகிறாள். இந்நிலையில் தோழி அவளிடம் தலைவனின் தரப்பை தலைவியின் பெற்றோர் ஏற்றுக்கொண்டனர், மனம் மறுத்தால் சான்றோர் மன்றத்தில் முறையிட்டு கொள்ளலாம்னு தோழி தலைவியை தேற்றுகிறாள். சொல் பொருள். சிதவல்னா தலைப்பாகைன்னு அர்த்தம், தண்டுனா ஊன்றுகோல் அப்படின்னு அர்த்தம். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, ஊர் மக்கள் அவையில் தலைவன் அனுப்பின பரிசு பொருட்களை பல முறை திருப்பி அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு தலைப்பாகை அணிந்து தலையில் தண்டுடன் உள்ள முதியவர்கள், அதாவது சான்றோர்கள் மூலம் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பரிசு பொருட்களை தலைவன் கொடுக்குறான். தலைவி வீட்டார் நன்று நன்றுன்னு கூறி மகிழ்ந்து திருமணத்திற்கு ஒத்துக்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். நூல் குறிப்பு. குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. அகத்தினை சார்ந்த 401 பாடல்களை கொண்டது தான் குறுந்தொகை. குறுந்தொகையை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. உரை ஆசிரியர்கள் பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. அதனால தான் குறுந்தொகை முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல். தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். வெள்ளி வீதியார் சங்ககால பெண்பாற் புலவர்களில் ஒருவர். சங்க தொகை நூல்களில் 13 பாடல்கள் வெள்ளி வீதியாரால் பாடப்பட்டவை. புறநானூறு. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த பாடலில் நடுவில் நிறைய வரிகள் இருக்கும், அது நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. இங்கே நான் முக்கியமான வரிகளை மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போது உண்டால் அம்ம இவ்வுலகம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. அதே மாதிரி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு இந்த வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. புறநானூரில் இந்த பாடல் 182வது பாடலாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது சொற்பொருள். தமியர்னா தனித்தவர், முனிதல்னா வெறுத்தல், துஞ்சல்னா சோம்பல், அயர்வுனா சோர்வு, மாட்சினா பெருமை, நோன்மைனா வலிமை, தாழ்னா முயற்சி. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் அப்படின்னு அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. அடுத்தது புறநானூரை நிறைய ஆங்கில ஆசிரியர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் புறநானூற்றை 100 Songs of War and Wisdom, an Anthology of Poems from Classical Tamil தி புறநானூறு அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதே மாதிரி ஜியு போப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காரு. உவேசா அதாவது உவே சாமிநாதன் அவர்கள் 1894ஆம் ஆண்டு முதலாக புறநானூற்று பாடலை பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. அடுத்தது நூல் குறிப்பு. புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. புறத்திணை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது புறநானூறு. புறநானூறு புறம் புறப்பாட்டு அப்படின்னும் அழைக்கப்படும். புறநானூறு அகவற்பார்களால் ஆனது. புறநானூற்றின் பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களுடைய சமூக வாழ்க்கையை பற்றியும் எடுத்து சொல்கிறது தான் புறநானூறு. கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி அப்படின்னா பாண்டிய மன்னர்களில் பெரும்வழுதி அப்படின்ற பேரில் பல பேர் இருந்தாங்க. இருந்தாலும் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தினால அக்காலத்தில் மக்கள் இவரை இளம் பெரும்வழுதி அப்படின்னு அழைத்தனர். கடற்செலவு ஒன்றில், அதாவது கடற்செலவு அப்படின்னா கடல் பயணம் அப்படின்னு அர்த்தம். கடல் பயணம் ஒன்றில் இறந்து போனதுனால இவர் கடலுள் மாய்ந்த இளம் பெரும்வழுதி அப்படின்னு பிற்காலத்தவர் அழைத்தனர். இவர் புறநானூறில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் இயற்றியுள்ளார். உண்டால் அம்ம இவ்வுலகம்
இந்த பாடலில் இருக்க திணை வந்து பொதுவியல் திணை, துறை வந்து பொருண்மொழி காஞ்சி துறை. பொதுவியல் திணைனா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது தான் பொதுவியல் திணை. பொருண்மொழி காஞ்சி துறைனா மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து சொல்றதான் பொருண்மொழி காஞ்சி துறை. அடுத்தது பாடலின் பொருள். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, தமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள். அதாவது பழங்காலத்தில் தனக்குன்னு உழைக்காம மற்றவங்களுக்காக ரொம்ப பெரிய முயற்சி எடுத்து உழைச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்திரனுக்குரிய அமிழ்தம் கிடைச்சாலும் அது இனிமையானது அப்படிங்கிறதுக்காக தனித்து உண்ண மாட்டார்கள். யாரையும் வெறுக்க மாட்டாங்க. சோம்பலின்றி சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள். புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பர். பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளார். அப்படின்னா புகழ் வருது அப்படின்னா தன்னுடைய உயிரையும் கொடுப்பாங்க. பழி வருது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க மொத்த பழியையும் ஏற்றுக்கொள்வார்கள். எதற்கும் மனம் தளர மாட்டார்கள். இத்தகைய சிறப்புடையோர் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இன்னைக்கு நம்ம நியூ 11th தமிழ் புக்கில் இயல் 3ல் இருக்க உரைநடை பற்றி பார்க்க போகிறோம். உரைநடையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு. இதை எழுதினவர் யாருன்னா ஆர் பாலகிருஷ்ணன். இந்திய ஆட்சி பணியில் இருந்தவர் தான் ஆர் பாலகிருஷ்ணன். இப்போது உரைநடை நான் வந்து உங்களுக்கு கொஷின் டைப்பில் கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மனித சமூகத்தின் ஆதி நிலம் எது அப்படின்னா மலை. மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வுக்கு என்ன பேருனா ஒராலஜி. திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யாருன்னா கமில் சுவலபில். சேயோன் மேய மைவரை உலகம் என்று கூறுவது எதுன்னா தொல்காப்பியம். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்கிறது திருமுருகாற்றுப்படை. தமிழ் மொழியில வரை என்ற சொல் குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்னா கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி. திராவிட சொல்லான மலைங்கிறது சமஸ்கிருத மொழியில் எப்படி அழைக்கப்படுதுன்னா மலைய. குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் சொல் என்னன்னா மெட்டு. இப்போ நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் பற்றி பார்க்க போகிறோம். ஆர் பாலகிருஷ்ணன் ஈயாப்பா அப்படின்னா இந்திய ஆட்சி பணி அப்படிங்கிறது தான் ஈயாப்பா. இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளராக 28 ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கிலுள்ள கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் யாருன்னா ஆர் பாலகிருஷ்ணன். இவர் தினமணி நாளிதழில் துணையாசிரியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணையாளி இலக்கிய இதழில் ஆலோசகர் குழுவிலும் பங்கேற்றிருக்காரு. இவருடைய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம். 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணி தேர்வை முதலாக முழுவதும் தமிழ்லேயே எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவர் ஆர் பாலகிருஷ்ணன். தற்போது ஒரிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமை செயலர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்காரு. பாடப்பகுதி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிற இவருடைய நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது. அதாவது மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு எந்த நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்ற நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டது. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.